ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பயிற்சி 1.3ல் 8ஆம் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் என்ற சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x என வரையறுக்கப்படுகிறது. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எனில் எக்ஸை காண்கன்னு சொல்லி கணக்கு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இதை தனியாக கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2xன்னு சொல்லியிருக்கு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கு. எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி பிரதிட்டாலே போதும். இந்த இடத்துல அப்படின்னா 3 மைனஸ் 2xன்னு இருக்குது. அப்படின்னா 2x ஸ்கொயர். இதை கண்டுபிடிச்சாச்சு. முதல் இதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இதை கண்டுபிடிக்கணும். இது எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது. ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படின்னா 3 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர். இதையும் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஈக்குவல்னு சொல்லி எழுதிக்கலாம். 3 மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர். இப்போ 3 மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து எப்படி இருக்குது? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. எப்படி எழுதிக்கலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். அப்படி இதை எழுதினோம்னா 3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2x ப்ளஸ் 2x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x ஸ்கொயர். இங்கே 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9 சொல்லி கிடைக்கும். மைனஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும்னா 12 சொல்லி கிடைக்கும். 12x ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எல்லா டேர்முமே இந்த சைடை கொண்டு வர போகிறோம். அப்படின்னா 9 மைனஸ் 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர். இங்கே மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்குது. இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 2x ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் 3 இருக்குது. இங்கே போச்சுன்னா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எல்லாத்தையும் கூட்டி எழுதிக்கலாம். 4 ப்ளஸ் 2 6x ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் இருக்க என்ன டேர்ம் இருக்குது? இது மட்டும்தான் இருக்குது. மைனஸ் 12x. அடுத்து இங்கே 9 இருக்குது. இங்கே மைனஸ் 3 இருக்குது. இது ரெண்டையுமே கூட்டி என்ன கிடைக்கும்னா ப்ளஸ் 6 சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு 0. இப்போ இந்த சமன்பாட்டை 6ஆல் வகுத்துக்கலாம். வகுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 சொல்லி மாறும். இது எப்படி இருக்குதுன்னா பெருக்கும்போது 1 கூட்டும் போது மைனஸ் 2 கிடைக்கணும். அப்போனா 1 1 இங்கே 2 சைடும் மைனஸ் போட்டோம்னா மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2ன்னு சொல்லி கிடைக்கும் கூட்டும் போது. அதே மாதிரி பெருக்கும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும். 1 இன்ட்டு 1 1ன்னு சொல்லி கிடைக்கும். இது எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 சொல்லி எழுதிக்கலாம். இல்லாட்டி இது இப்படி டேரெக்டாக எழுதிக்கலாம். இல்லைனா எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 சொல்லி எழுதிக்கணும். முதல் இந்த 2 டேர்ம்லேருந்து எக்ஸ் எடுக்க போகிறோம் காமனாக. எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். இந்த டேர்ம்லேருந்து மைனஸ் 1 எடுக்க போகிறோம். எக்ஸ் இங்கே வந்து மைனஸ் 1 சொல்லியிருக்கோம் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2 டேர்மில் இருந்தும் எக்ஸ் மைனஸ் 1 எடுக்க போகிறோம். எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மட்டும் இருக்குது. இங்கே மைனஸ் 1 இருக்குது ஈக்குவல் டு 0. இப்படி 2 இதுவுமே கண்டுபிடிக்கலாம். ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வரும். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இருக்குது. அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். 2 தடவை வந்திருக்கனால. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1,1ன்னு சொல்லி எழுதிக்கலாம். எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கூட நம்ம எழுதிக்கலாம்.